சென்னையில் 30/12/2011 அன்று நடந்த அதிமுக பொதுக்குழு சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடந்த முதல் கூட்டம் மட்டுமல்ல, போயஸ் தோட்டத்தில் இருந்து சசிகலா குழுவினர் வெளியேற்றப்பட்ட பிறகு நடந்த கூட்டமும் கூட. அதனால் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் கலந்து கொண்ட ஒவ்வொரு உறுப்பினர்கள் மத்தியிலும் ஜெயலலிதா என்ன பேசுவார் என்று பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. சசிகலா குழுவினரின் மிரட்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில், நாங்கள் மீண்டும் உள்ளே வந்து விடுவோம், அப்போது உங்களை பழிவாங்கி விடுவோம் என பேசுவோருக்கு மன்னிப்பே கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்களின் பேச்சை கேட்டு செயல்படும் கட்சியினருக்கும் மன்னிப்பு கிடையாது என கடுமையாக எச்சரிக்கை விடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் கோடரி கதையை கூறி தொண்டருக்கு விளக்கமளித்தார். ஒருமுறை மரங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவனிடம் மனு கொடுத்தனவாம். அதில், இறைவா, எங்களை இரக்கமின்றி வெற்றி சாய்க்கும் கோடரிகளை இனி நீ தயாரிக்க அனுமதிக்காதே என்றனவாம். உடனே ஆண்டவன் சொன்னாராம், கோடரி தயாரிப்பதை நிறுத்தச் சொல்வதற்கு முன் நீங்கள் அந்த கோடரிகளுக்கு கைப்பிடியாவதை நிறுத்துங்கள். உங்களிடமிருந்துதானே கோடரிக்கு கைப்பிடிகள் தயாரிக்கப்படுகின்றன என்றபோது தலைகுனிந்து நின்றனவாம் மரங்கள். ஆக தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அரசியல்வாதிகளில் பலவிதம் உண்டு. சிலர் தவறு செய்கின்றனர், குற்றம் புரிகின்றனர். அதனால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்படுகின்றனர். அப்படி நீக்கப்படும் போது ஒரு சிலர், சரி, நாம் தவறு செய்து விட்டோம், இது நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்டனை தான், இனி நமக்கு அரசியல் வேண்டாம், இருப்பதை வைத்து கொண்டு அமைதியாக இருப்போம் என சிலர் முடிவெடுப்பர். இன்னும் சிலர், சரி, நம்மை இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டனர், வேறு கட்சியில் போய் சேர்ந்து விடலாம் என முடிவெடுப்பர். அதில் தவறேதும் இல்லை. வாழ்க்கை இருக்கிற வரை வாழ்ந்தாக வேண்டும். அப்படி முடிவெடுப்பவர்கள் ஒரு சிலர் உண்டு. இன்னும் சிலர் இருக்கின்றனர், தவறு செய்து துரோகம் புரிந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பின்பும் அந்த கட்சியை சார்ந்தவர்களை விடாப்பிடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் மீண்டும் உள்ளே சென்று விடுவோம், மீண்டும் செல்வாக்குடன் இருப்போம், இப்போது எங்களை பகைத்து கொண்டால் நாளை நாங்கள் உள்ளே சென்ற பிறகு உங்களை பழிவாங்கி விடுவோம், ஆகவே எங்களை பகைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்பவர்களும் உண்டு. அப்படி தலைமை மீது சந்தேகம் வரும் அளவுக்கு பேசுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அது மட்டுமல்ல, அத்தகையவர்களுடைய பேச்சை கேட்டு நம்பி அதன்படி செயல்படும் கட்சியினருக்கும் மன்னிப்பே கிடையாது. இவ்வாறு ஜெயலலிதா அவர்கள் பேசினார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் நிலை பற்றி குறிப்பிடும்போது, நீக்கப்பட்டு மீண்டும் கட்சியில் பதவி பெறுபவர்களை பற்றி ஒரு வரி கூட குறிப்பிடவில்லை. எனவே சசிகலா குழுவினர் ஆட்டம் போடாமல் அமைதியாக இருந்தாலும் அவர்களுக்கு இனி அதிமுகவில் இடமில்லை என்பதே ஜெயலலிதாவின் தெள்ளத் தெளிவான நிலைப்பாடாக இருக்கிறது. இந்திய ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போகிற பிரதமரை தீர்மானிக்கிற சக்தியாக நாம் திகழ்வதற்கான தருணம் கனிந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அமையப்போகும் மத்திய அரசில் நாம் இருப்போம், நாமும் இருப்போம் என்பது திண்ணம் என முதல்வர் ஜெயலலிதா பேசினார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா பேசியதாவது, கருணாநிதியால் சீரழிக்கப்பட்டிருக்கும் நிதி நிலைமையை சீரமைக்கும் தலையாய பணி ஒரு பக்கம், மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நம்மை நடத்தும் நடுநிலை இல்லாத மத்திய அரசின் பாரபட்சம் மறுபக்கம். இவற்றுக்கிடையேதான் நம்மிடமிருந்து பேரார்வத்தோடு நிறையவே எதிர்பார்க்கும் தமிழக மக்களுக்கு ஒரு பொற்காலத்தை உருவாக்க வேண்டிய சவாலும் போராட்டமும் நம் முன்னே நிற்கிறது. நாம் செய்யும் தவறு, நாம் செய்யும் துரோகம் அது தூக்கத்தை தொலைத்துவிடும். மனசாட்சி நம்மை தினம் பிடித்து உலுக்கும். ஆக அத்தகைய அமைதியை கெடுக்கும் எந்த காரியங்களிலும் ஈடுபடாமல் நாம் பொது வாழ்வை அமைத்துக் கொண்டோம் என்றால் நாமும் சரி, நம்மை சார்ந்திருக்கும் இயக்கமும் சரி, இவ்வுலகமே உற்று நோக்கும் அதிசய பீடமாய் உயர்ந்து நிற்கும் என்பது நிச்சயம். எனவே ஒரு பரிசுத்தமான நிர்வாகத்திற்கு உரியவர்களான
நம்மிடம் நமது பணிகளும் செயல்களும் பக்க துணையாக நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் இனி எக்காலத்திலும் அதிமுகவிடமிருந்து ஆட்சியை ஒருபோதும் இனி எவராலும் பறிக்க முடியாது என்கிற வரலாற்று புரட்சியை நாம் உருவாக்க முடியும். வாஜ்பாயை பிரதமராக்கி பாஜக கட்சிக்கு முதலாக இந்த தேசத்தை ஆளுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததில் நம் பங்கு அளவற்றது. நாம் ஒரு அனைத்திந்திய அரசியல் இயக்கம் என்பதை அப்போதே நிரூபித்தோம். இப்போது அதை மேலும் பலப்படுத்தி இந்திய ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போகிற பிரதமரை தீர்மானிக்கிற சக்தியாக நாம் திகழ்வதற்கான தருணம் கனிந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அமையப்போகும் மத்திய அரசில் நாம் இருப்போம், நாமும் இருப்போம் என்பது திண்ணம். நீங்கள் நினைக்கலாம், லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறதே, இப்போதுதானே 2 தேர்தல்களில் வெற்றி பெற்றோம் என நினைத்து விடக்கூடாது. உலகத்தின் பெரும் பணக்காரரான ராக்பெல்லர் ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அருகில் அமர்ந்திருந்தவர் அவரை அடையாளம் கண்டுகொண்டு எங்கே பயணம் என கேட்டார். தொழில் நிமித்தமாக லண்டன் போகிறேன் என்றார். அவர் உலக பணக்காரராகிவிட்டீர், ஓய்வெடுக்க கூடாதா, இன்னும் இப்படி உழைக்கிறீர்களே என்று கேட்க, ராக்பெல்லரோ விமானம் ஓடுதளத்திலிருந்து உயரப் பறந்து இப்பொழுதுதான் உச்சத்திற்கு வந்துவிட்டதே, அதனால் விமானத்தின் இன்ஜின் இயக்கத்தை நிறுத்திவிடலாமா என அவர் திருப்பி கேட்டாராம். அதுபோலத்தான் நமது வெற்றியை நாளை இந்த நாடே சொல்வதற்கான ஆயத்த பணிகளை நாம் இப்போதே தொடங்கிவிட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தின் உரிமைகளுக்காக, நீர் ஆதார வளங்களை பாதுகாப்பதற்காக கையேந்தி போராடுகிற இது போன்ற நிலை நமக்கு ஒருபோதும் வராது. தீர்மானிக்கிற இடத்தில் நாம் இருப்போம். அப்படி இருக்கிற போது தேசத்தின் இறையாண்மை குறையாமலும் தமிழகத்தின் உரிமைகள் உடைமைகள் எதிலும் குன்றுமணி அளவுக்கு இழப்போ குறைபாடோ ஏற்படாமலும் முடிவெடுக்கும் சூழலை நாம் உருவாக்க முடியும். அந்த நிலை, அந்த அரசியல் பொற்காலம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கடந்து செங்கோட்டையிலும் கட்சியின் கொடி வட்டொளி வீசி பறக்க வேண்டுமானால் அவரவர் பொறுப்பை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். இவ்வாறு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள். பொதுக்குழுவில் பேச அவைத்தலைவர் மதுசூதனன், முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், அமைச்சர்கள் KP முனுசாமி, தங்கமணி, முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, திருப்பூர் மேயர் விசாலாட்சி ஆகியோர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். அமைச்சர் வளர்மதியும் செம்மலை MPயும் தீர்மானங்களை வாசித்தனர். செங்கோட்டையன் நன்றி கூறினார். சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் நூர்ஜஹான் தொகுத்து வழங்கினார். முதல்வர் ஜெயலலிதா பேச்சில் தயாரிக்கப்பட்ட உரையில் சசிகலா குழுவினரை பற்றிய விஷயங்கள் இடம் பெற்றிருக்கவில்லை. பேச்சின் இறுதியில் தானாகவேதான் இந்த விஷயங்களை ஜெயலலிதா பேசினார். முன்னதாக பேசியவர்களில் யாரும் இந்த விஷயத்தை கையாளவில்லை. PH பாண்டியன் மட்டும் பூடகமாக தொட்டு காட்டினார். அமைச்சர் முனுசாமி வலுவாக குறிப்பிட்டார், அம்மா நினைத்தால் சாணத்தை கூட பிள்ளையாராக்க முடியும். அதற்காக அந்த சாணமே தான் பிள்ளையார் என நினைத்து கொண்டால் அது சாணம்தான் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக அதை வழித்து போட்டு விடுவார் என குறிப்பிட்டார். ஜெயலலிதா அவர்கள் தனது பேச்சில் கட்சியின் தொண்டர்கள் கட்சிக்கு துரோகிகளாக மாறக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதை கட்சி தொண்டர்கள் ஏற்று எந்த கட்சியில் அவர்கள் இருக்கிறார்களோ அக்கட்சிக்கு உண்மையான விசுவாச தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.